ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல ஜிம்மில் போகிறேன்னா நம்ம ஒர்க் அவுட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சீக்கிரம் நம்ம உடம்புல நல்ல ஒரு பாடி மாஸ், நல்ல ஒரு ஷேப் எல்லாம் உருவாக்குறதுக்கு நாம எப்படி ஜிம்மில் பெர்ஃபார்ம் பண்ணிடணும், இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். முதல்ல நீங்க என்ன கவனம் வைக்கணும்னா, ஜிம் ஸ்டார்ட் பண்ண போற அப்படி சொல்லி நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் அதுக்காக வாங்குற ஒரு பழக்கம் இருக்கலாம். ஜிம் போகும்போது யூஸ் பண்ணக்கூடிய கிளவுஸ், ஷூஸ், நிறைய ஜிம் ட்ரெஸ்ஸஸ், டவல், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி நிறைய பொருள்கள் எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மாதிரியான ஒரு ஹைப் நீங்க உருவாக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டெய்லி இந்த மாதிரி ஒரு ஹைப் உருவாக்கி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜிம்மிலே போகாது இருக்கிற அந்த ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் முதல்ல ஜிம்மில் போயிடுங்க. எப்போ எந்த பொருள் வேணுமோ அப்போ அது வாங்கிடுங்க. முதலே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸ்டாப் பண்றதை விட நல்லதுதான். ஸ்லோவா தேவையானது வாங்கி ஒவ்வொரு இடையும் போயிடலாம். ஜிம் போகும்போது அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கணும். இந்த விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஆகுதுனாலதான் முதலே நான் இது சொல்றது. அது ஏன்னா 1 month கூட கரெக்டா ஜிம்ல போக மாட்டேன், ஆனா thousands of rupees கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கோம். இந்த ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு வரக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் இப்ப சொல்லி கொடுக்கிறது. நீங்க எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ண போறனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் வார்ம் அப். வார்ம் அப்பே செய்யாம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. வெறும் 5 minutes நல்லா வார்ம் அப் பண்ணியே போதும். வார்ம் அப் அப்படின்னா என்ன? நம்ம உடம்பினுடைய பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அது ஏன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த ஒர்க் அவுட் இஃபெக்டிவா ஒர்க் பண்ணணும்னா உங்க உடம்புல அப்ப நடக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோவா நடக்கும்போது நீங்க எந்த மாதிரியான ஜிம் ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது. அதுக்காக நல்ல போல 5 minutes வார்ம் அப் பண்ணிடுங்க. நீங்க வார்ம் அப் செய்யாம டைரக்டா ஏதாவது லிஃப்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுச்சுன்னா இது காரணத்தால ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இன்ஜுரிஸ் இதனுடைய எல்லாம் பாசிபிலிட்டி அதிகமாயிடும். வார்ம் அப் பண்றதுக்கு ஸ்ட்ரெச்சிங்ஸ் எல்லாம் பண்ணலாம், ஜாகிங்ஸ் பண்ணலாம், ஜம்பிங் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜிம் போகும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்றது. உங்களுக்கு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் உங்கள் ட்ரைனர் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இது 15 மூவ்மெண்ட்ஸ் 3 sets பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியும் தோணலாம், அதாவது எனக்கு 15 இல்ல, அதை விட பண்ண முடியும், நான் ஒரு 25 மூவ்மெண்ட் பண்ண போறேன், அது மட்டும் இல்ல 3 செட் கிடையாது, நான் 4 செட் பண்ணிடுவான், இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா உங்களோட இந்த ஆட்டிடியூட் ராங் தான். ஜிம் ட்ரைனர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடியது எல்லாமே கரெக்டான ஒரு கால்குலேஷன் தான். ஜிம் போகும்போது இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லா ஒர்க் அவுட்டும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி முடிச்சா 20 மூவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல 50 மூவ்மெண்ட்ஸ் பண்ணிடுச்சுன்னா சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிடும், இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அதே போல ஜிம் போகும்போது அங்க இருக்கிற எல்லா மிஷினரிஸிலும் கொஞ்சம் டைம் எல்லாமே பண்ணிடணும், இந்த மாதிரியான நிறைய பிளைண்ட் ஃபெய்த் நம்ம கையில இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எந்த காரியமும் இல்ல. ஜிம் அப்படின்றது கரெக்டான ஒரு மசில் சயின்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடம் தான். சில சீக்ரெட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு ஸ்லோவா ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா மசில் growth உண்டாகும். அது மட்டும் இல்ல, நீங்க எவ்வளவு உங்களுடைய மசில்ஸை டார்ச்சர் பண்ணாம ஒர்க் அவுட் பண்றதோ கொஞ்சம் ஈஸியா பண்றீங்களோ, அதாவது உங்க மசில் டயர்ட் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு 5 மூவ்மெண்ட்ஸா பண்ணணும், அப்போ மட்டும்தான் மசில் growth கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்க மசில்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் தான் வரும். அது ஏன்னா ஒரு டேல உங்களால பாடி உருவாக்க முடியாது, 1 monthனாலேயே முடியாது. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் தான். அதனால ஜிம் போய் ரொம்ப கிரீடியா மாறக்கூடாது. ஜிம் அதுக்கான ஒரு இடம் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு ஹெல்த்தியான ஜிம் ஒர்க் அவுட் டைம் எவ்வளவு தெரியுமா? 1 hour தான். அது உங்களுடைய வார்ம் அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு ஜிம்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் 1 hour தான். அதை விட ஜாஸ்தி டைம் 3 hours எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண கூடி இருக்கும். அதெல்லாமே ஒரு ஸ்பெஷல் டைமுக்குள்ள பாடி உருவாக்கிடணும், அந்த மாதிரி இன்டென்சிவா பண்ணக்கூடியவர் தான். சாதாரணமா ஒரு ருட்டீனா நம்ம பண்ணும்போது அது 1 hour விட ஜாஸ்தி ஆகக்கூடாது. அது பாடி டார்ச்சரிங் தான். சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன தெரியுமா? 1.5 hour விட ஜாஸ்தி நீங்க ஒர்க் அவுட் பண்றேன்னா உங்களுடைய உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆயிடும். அப்படிதான் சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. இந்த காரணத்தால உங்களுக்கு மசில் பிரேக் டவுன் உண்டாகலாம். அதனால கவனம் வச்சுக்கோங்க. நீங்க இப்போவே மசில் உருவாக்கிடலாம் அப்படியெல்லாம் நினைச்சு நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பாடி பில்டிங் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இது நீங்க உங்களுக்கே சொல்லி கொடுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அன்அகாடமி உங்களுக்காக ஒரு அமேசிங் ஆப் கொண்டு வந்திருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் லெவல். இது எதுக்கான ஆப் தெரியுமா? இது நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்குன்றது ப்ரூவ் பண்றதுக்கு தான். அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு, அந்த ரேட்டிங்னால உங்களுக்கு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆப் உங்களை ஹெல்ப் பண்ணிடும். அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப். இது ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க கரியருக்கு இம்பார்ட்டண்டா மாறக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் உருவாக்குறதுக்கு இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப் உங்களை ஹெல்ப் பண்ணிடும். எப்படி? இது எப்படின்னா, இந்த ஆப்ல இருக்கிற மற்றவர் கூட நீங்க கோடிங் காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல நீங்க வின் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டி நீங்க தாண்டும் போதும் உங்களுக்கு அங்க ரேட்டிங் அதிகமா வந்துட்டு இருக்கும். அந்த ரேட்டிங் அதிகமாகும் போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாயிடும். இது உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய எக்ஸ்பர்ட்னஸ் இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான
ஒரு சூப்பர் இன்டராக்டிவ், அது மட்டும் இல்ல கேம் மாதிரி இருக்கிற ஒரு ஆப் தான் இது. இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப் வந்து டிஃபரெண்டான டொமைன்கள் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸுமாய் பார்ட்னர்ஷிப்ல இருக்க. சில எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். CTS, HCL, TCS, Infosys, Concentric, SAP Labs, அதே போல e-learning providers ஆன ஸ்கெய்லர், சிம்பிளி லேர்ன், K12 டெக்னோ சர்வீசஸ், அதே போல ஹெல்த் டெக் ஆன ஹெல்த்பிக்ஸ், குசும் ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் வகையில ICICI, Grow, Stockgrow, e-commerce, Cashify, இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் டைப் தான். உங்களுக்கு இந்த ஆப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றதுக்கும் இந்த கோடிங் காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் முடியும். இந்த ஆப் ஃப்ரீ தான். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். இது iOSல வெரி சூன் லான்ச் ஆயிடும். ஆனா இப்போ நீங்க வந்து அதனுடைய வெயிட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிடணும். உங்களுடைய வெயிட் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டுனா அப்போவே உங்களுக்கு இந்த ஆப்ல ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு இப்போவே இந்த ஆப்ல ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கு வெயிட் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய அந்த வெயிட் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆப் ஓபன் பண்ணி உங்களுக்கு யாரை வேணும்னாலும் இன்வைட் பண்ணி காம்படிஷன்ல வின் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ரெஃபர் பண்றதுக்கு மறந்துடாதுங்க. வெயிட் லிஸ்ட்ல முன்னாடி வரதுக்கு இது உங்களை ஹெல்ப் பண்ணிடும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் படிச்சு பாருங்க. லிங்க்ல கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கரியர் கிடைக்க போகுது, நம்பிடுங்க. கம் பேக் டு தி வீடியோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்டே ஹைட்ரேட்டட். அதாவது ஒர்க் அவுட்டுக்கு இடையில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சிப் பண்ணிட்டே இருக்கணும். தண்ணியே குடிக்காம நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அதனால உங்களோட உடம்பு வந்து டீஹைட்ரேட்டா மாறிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதனால தண்ணி கையில் வேணும். அடிக்கடி வந்து சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சிடணும். உங்களுக்கு சுண்டை வச்சு குடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு போட்ல நீங்க வச்சிடுங்க. ஈஸியா தண்ணி சிப் பண்ணி குடிங்க. ஆனா ஒரு காரியம் கவனம் வச்சிடணும். நீங்க நிறைய தண்ணி குடிக்க கூடாது. இல்லைன்னா ஜிம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி குடிக்க கூடாது. இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது ஜிம் டைம்ல நல்லது இல்ல. சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி குடிக்கணும். இதுதான் ஜிம் ஒர்க் அவுட் டைம்ல எல்லாம் இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடிய மெத்தட். இதனால உங்க ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். உடம்பு ஹைட்ரேட் ஆயிடும். இன்னொரு விஷயம் ஜிம்ல கவனம் வைக்கக்கூடியது என்னன்னா focus on compound movements. காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ்ல கவனம் வச்சுக்கோங்க. புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், பெஞ்ச் பிரஸஸ், ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட் இதெல்லாம் தான் பெஸ்ட் எக்ஸசைசஸ். இதெல்லாம் ஏன் பெஸ்ட் ஒர்க் அவுட்னு சொல்றது? இது ஒரே டைம்ல பல மசில்ஸை வந்து ஒர்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களோட உடம்புக்கு தேவையான ஒரு பெஸ்ட் ஃபவுண்டேஷன் உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணிடணும். இந்த காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்க உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், அது மட்டும் இல்ல ஒரு மசில் ஷேப்பும் உருவாக்கி கொடுத்துடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துடணும். சொல்றது என்னன்னா, ஒரு வீக்ல வந்து 7 டேஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு டேயும் வந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுக்கா செட் பண்ணணும். இது ஏன் தெரியுமா? உங்க உடம்புக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ரெஸ்ட்டும் கிடைச்சிடணும். ஒர்க் அவுட் மட்டும் போதாது, ரெஸ்ட்டும் தேவைதான். இதுக்காக என்ன பண்ணலாம்? மண்டே வந்து செஸ்டுக்காக பண்ணலாம். டியூஸ்டே பேக்குக்காக பண்ணலாம். வெனஸ்டே ஷோல்டர்ஸ்க்கு பண்ணலாம். தர்ஸ்டே ஆர்ம்ஸுக்காக பண்ணலாம். ஃப்ரைடே லெக்ஸுக்காக பண்ணலாம். சாட்டர்டே வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணலாம். சண்டே ரெஸ்ட் எடுத்துடலாம். இந்த மாதிரி போறேன்னா உங்களோட ஒர்க் அவுட் வந்து நல்ல பேலன்ஸா போயிடும். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவர் வந்து லெக் ஒர்க் அவுட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடும். நீங்க முதலா கவனம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புக்கு ப்ரொபோர்ஷனேட் கவனம் கொடுத்துடணும். ஏதாவது ஒரு பார்ட்டுக்கு மட்டுமா ஃபோக்கஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் டோன்ட் ஓவர்லோட். நீங்க மசில் பில்டிங் பண்றதுக்கா, பாடி ஷேப் உருவாக்குறதுக்கா, ஃபேட் லாஸ் பண்றதுக்கா, இல்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸர்சைஸுக்கா, எந்த மென்டாலிட்டியால ஜிம் போறேனாலும் இதுல எல்லாமே வெயிட் ட்ரைனிங்க ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த மாதிரியான வெயிட் ட்ரைனிங் பண்றேனாலும் வீக்லி ட்வைஸ் ஆவது நீங்க கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் கூட பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் கூல் டவுன். எப்படி நாம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிடுச்சு இல்லையா? அதே போல ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கூல் டவுன் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஜிம்முக்கு அப்புறம் நேர போய் குளிச்சிடுவான். இந்த ஒரு தப்பு செய்யவே கூடாது. உங்களோட உடம்பு கம்ப்ளீட்டா ஹீட்டா இருக்கிற ஒரு டைம் தான் இது. உடம்பினுடைய அந்த ஒரு நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் ஹார்ட் பீட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம குளிச்சிடணும். அந்த டைம் வரைக்கும் நீங்க கூல் டவுன் பண்ணிடுங்க. ஜிம் போய் வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா குளிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு நிறைய கோல்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கூல் டவுன் பண்றதுனால உங்களுடைய மசில் டென்ஷன் ரிலீஸ் ஆயிடும். அது காரணத்தால மசில் சோர்னஸ்ல இருந்து உங்களுக்கு தப்பிக்க முடியும். உடம்புல வந்து கிராம்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் பாயிண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ப்ராப்பர் ஃபார்ம். இது நீங்க முதல்ல இருந்தே கவனம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணும்போதும் அதுக்கு கரெக்டான ஒரு போஸ்டர் இருக்கு, கரெக்டான ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, மூவ்மெண்டினுடைய ஒரு ஸ்பீடு இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க வெயிட் தூக்குறதுக்கு முன்னாடி வெயிட்டே இல்லாம பிராக்டிஸ் பண்ணி போஸ்டர் கரெக்ட் பண்ணிடணும். உங்களுடைய போஸ்டர், மூவ்மெண்ட் இதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னா நீங்க நிறைய வெயிட் எடுத்தாலும் காரியமே இல்ல. அதனால முதல்ல வந்து உங்களுடைய போஸ்டர் கரெக்டா இதை செக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு ஆனா மைண்ட்ல வேற ஏதோ ஒன்னு இருக்கு, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்க கூடாது. நீங்க பண்ணக்கூடிய அந்த ஒர்க் அவுட்
நீங்களே பார்த்து நீங்க என்ஜாய் செய்து பண்ணிடணும். உங்களுடைய மைண்ட் மசில் இருக்கணும், மைண்ட் மசில் கனெக்டிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட்ஃபுல் ஸ்டேஜில் தான் இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிடணும். நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணிடும் போது உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த மசில் தான் இருக்கணும். நீங்க ஒர்க் அவுட் பண்ற அந்த டைம்ல கரெக்டான ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு மசில் growth இருக்காது. அப்படி மட்டும் இல்ல, உங்களுடைய ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் இன்ஜுரிஸும் வந்துடும். அதனால நீங்க ஜிம்ல இருக்கிற எந்த மெஷின்ஸும் செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தெரியற ஒரு ஆள் கிட்ட கேட்டு இல்ல ஒரு ட்ரைனர் கிட்ட கேட்டு கரெக்டான மெத்தட்ல தான் ஸ்டடி பண்ணிடணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைச்சிடும், இன்ஜுரிஸ் இல்லாம தப்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான், ஒவ்வொரு 2 மந்த்ஸ்லும் உங்களுடைய ஒர்க் அவுட் ருட்டீன் சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது நீங்க என்னைக்குமே வந்து ஒரே ஒர்க் அவுட்ஸ் ஒரே டைமிங்ல பண்ணிட்டே இருக்குன்னா உங்களோட உடம்பு வந்து அதிலே யூஸ் டு ஆகி மாறிடும். அப்புறம் உங்களுக்கு நல்ல growth இருக்காது. அதனால மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மந்த்ஸ்ல எல்லாம் உங்களோட ஒர்க் அவுட்டோட அந்த ஸ்கெடியூலை மாத்திடணும். உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி டேஸை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, சண்டே மண்டே டியூஸ்டே, அப்படி இந்த டேஸ் எல்லாம் அப்படியே உல்டா ஆக்கிடுங்க. பாடிக்கு ஒரு ஷாக்கு கிடைச்சிடணும் இந்த ஒர்க் அவுட்னால. அது ஒரு ருட்டீனா மாறக்கூடாது. அதெல்லாமே மாத்தி உடம்புக்கு ஒரு புது மாடல் ஆஃப் ஒர்க் அவுட் கிடைச்சிடணும். அப்போ வந்து நம்ம growthனுடைய ஸ்பீடு அதிகமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட் தான், டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு காரியம் நீங்க மைண்ட்ல வச்சுடுங்க, ஹார்ட் கோர் ட்ரைனிங் பிளஸ் நோ மீல் பிளான் is equal to no result. அதாவது நீங்க ஹெவி ஒர்க் அவுட் எல்லாம் பண்றேன், ஆனா உங்க மீல்ஸ் பிளான் கரெக்டா இல்லைன்னா ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்ல, லாஸ் தான் இருக்கும். அதனால நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்றேன்னா உங்க டயட்டுக்கு ஒரு பிளான் இல்லாத போக கூடாது. அது டேஞ்சர் தான். அது ஸ்பெஷலா எதுவும் இல்ல, நீங்க ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணிடணும். அந்த ஃபுட்டில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கணும். ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா நல்லா கார்போஹைட்ரேட் வேணும், நல்லா ப்ரோட்டீன் வேணும், ஹெல்த்தி ஃபேட் எல்லாம் இருக்கணும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டில் இது எல்லாமே இருக்கு. அதுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம ஃபுட்டு வந்து எப்போவுமே மோனோட்டோனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடணும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் வேணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான், ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்குன்னா உங்களுக்கு ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நம்ம பாடி க்ரோ ஆகுறது, மசில் growth உருவாகிறது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லை, நம்ம தூங்கும் போது தான். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம பாடிக்கு கிடைச்சோமோ அதெல்லாம் ஒரு growth-ஆ மாறுது நம்ம தூங்குற டைம்ல தான். அதனால நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணலைன்னா நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிடுச்சுனாலும் என்ன பிரயோஜனமும் இல்லை. அதனால உங்களுக்கு இன்னொரு விஷயம் சஜஸ்ட் பண்றேன், வீக்லி 5 டேஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுச்சுன்னா போதும். 2 டேஸ்ல நீங்க ரெஸ்ட் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்ல, நைட்ல நீங்க நல்லா தூங்குறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 6-7 ஹவர்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா தூங்கிடணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான், ஹேவ் பேஷன்ஸ். ஒரு ஃபிட்னஸ் கோலும் வந்து நம்ம 4-5 டேஸ்ல உருவாக்க முடியாது. இது சீக்கிரமா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க ஜிம்ல எல்லாம் போகும்போது நல்ல மசில் இருக்கக்கூடிய அவரெல்லாம் பார்க்கும்போது அதே போல எனக்கும் சீக்கிரமா ஆய் மாறிடணும் இந்த மாதிரி எல்லாம் தோணிடலாம். அது மட்டும் இல்ல, நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ணவருக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மரா மாறி காமிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் தோணிடலாம். அதுக்காக எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கும். ஆனா ஜிம்மினோட ரொட்டீன் அப்படி ஆகக்கூடாது. ஜிம் ஒரு இமோஷனல் ஏரியா கிடையாது, ஒரு இன்டெலெக்சுவல் விஷயமா மாறிடணும். அதுக்காக ஒரு பிளான் வேணும். பல பர்சன்ஸும் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ள நான் இவ்வளவு பாடி உருவாக்கிடுச்சு இந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் நீங்க பல இடத்தும் பார்த்துருக்கோம், பல எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க கேட்டிருக்கோம். அது ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அது வந்து நார்மலா ஒர்க் அவுட் பண்ணி உருவாக்கியது கிடையாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து நீங்க அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. நம்ம அதனுடைய அந்த ப்ராப்பர் மெத்தட்ல மட்டும்தான் போயிடணும். அது ஏன்னா அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல்லான மெத்தட்ஸ் தான், அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு. 3 விஷயம் தான் நீங்க மைண்ட்ல வச்சிடணும், ரெகுலர் ஒர்க் அவுட், ஹெல்த்தி டயட் பிளான் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட். இந்த மாதிரி பண்றேன்னா உங்களுக்கு கரெக்டான உடம்பினுடைய மாஸ் உருவாயிடும், நீங்க பவர்ஃபுல்லா மாறிடும், மசில் growth இருக்கும். இதுதான் இந்த வீடியோனுடைய மெசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவுதான். ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த நாலேஜ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தேன். இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.